ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஊர் சமையல். இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான சமையல் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். லஞ்சு தான் சமைக்க போகிறேன். லஞ்சுக்கு என்ன சமைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பாசிப்பயிறு கடைய போகிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு சைடாக வந்து கோவக்காய் பொரியல் தான் செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாக நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிடும். வாங்க நாம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக வந்து நான் பாசிப்பயிரை வந்து ஒரு கப்பு போல் நான் வந்து நல்லா கடாய் வச்சு நான் பொன்னிறமாக வறுத்துக்க போகிறேன். நல்ல வாசனை வரும்ல, அந்த மாதிரி பதத்துக்கு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பை கொஞ்சம் சிம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி நல்லா வாசனை வந்துருச்சு. இதை வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு நல்லா தண்ணி ஊற்றி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்க போகிறேன். நல்லா சில்லு தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா நான் வந்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தா பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். நான் வந்து நல்லா பெரிய பெரிய பீஸாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். இதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். அடுத்தா பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பல் பூண்டு வந்து தோல் உரித்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விட்டு வச்சோன்னா நம்ம பாசிப்பயிறு கடைசல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் போல் நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கியிருக்கோம். கொஞ்சம் நேரம் போல் வதக்கிக்கலாம். இந்த நேரத்தில் தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், இதெல்லாமே போட்டு வதக்கிக்கிட்டுக்கலாம். பசங்க அந்த சுண்டெல்லாம் செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. சில பசங்க இந்த மாதிரி நம்ம குழம்பு மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரைஸில் போட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பசங்களுக்கெலாம் ரொம்பவே ஹெல்த்தியானது, செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் போல் வதக்கிட்டேன். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போல் தனியா, நம்ம முழு தனியாக இருக்கும்ல, அதுதான் போட்டுக்க போகிறேன். நல்ல வாசனையாக இருக்கும். நமக்கு நல்லா அதெல்லாம் வெந்து வந்து கடையும் போது செம்ம வாசனையாக இருக்கும். டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும். இதை கொஞ்சம் நேரம் போல் வதக்கிட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த பச்சை பயிர் நம்ம ஊற வச்சுருந்தோம்ல, கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதை ஊரெலாம் வைக்க வேணாம். ஜஸ்ட் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் தண்ணி ஊற்றி, அதை நம்ம குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 2 டம்ளர் போல் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சு ஒரு 3 விசிலுக்கு நல்லா வேக வச்சுக்க போகிறோம். டக்கு நமக்கு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். கொஞ்சமாக கூட நான் பெருங்காயத்தூளும் போட்டுக்க போகிறேன். தண்ணிலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக பெருங்காய பொடி போட்டுக்கலாம். ஏன்னா பருப்பு இருக்கும்போது நமக்கு வாயுலாம் சேராது. பெருங்காய பொடி போட்டால் ரொம்ப நல்லது. அதுக்காக கொஞ்சமாக பெருங்காய பொடி போட்டுட்டு இதை நான் மூடி வச்சு 3 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இடையிலே பார்த்திங்கன்னா கோவக்காவையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக சைடில் இதையும் தாளித்து விட்டுடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக கூட எண்ணெய் ஊற்றிருக்கேன். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகம், இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய வச்சுக்கலாம். இப்போ நல்லா கடுகுலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் போல் லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் போல் வதங்கிடுச்சு. நம்ம கோவக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கூட உப்பு சேர்த்து நான் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சுக்க போகிறேன். அடுப்பை சிம்மிலே வச்சு வேக வச்சுக்க போகிறேன். தண்ணிலாம் எதுவும் ஊற்றலை. ஏன்னா அந்த கோவக்காயில் கூட கொஞ்சமாக தண்ணி வரும். அதனால் நான் அப்படியே மூடி வச்சு வேக வச்சுக்க போகிறேன். உப்பு சேர்த்துட்டு இப்போ உப்பும் சேர்த்தாச்சு. நான் நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இதை மூடி வச்சு வேக வச்சுக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுருக்கேன்.
நல்லா பார்த்திங்கன்னா வெந்து வந்துருச்சு. கொஞ்சமாக கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த பொரியல் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட்டு செம டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு எதுவும் அரைக்கிற வேலை அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. இப்போ மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சு ரொம்ப நேரம் வேக வச்சுக்க வேணாம், இல்லைன்னா அந்த கோவக்காலாம் ஒரு மாதிரி குழஞ்சா மாதிரி இருக்கும். ஓப்பன் பண்ணி வச்சு இந்த பச்சை வாசலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்த பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் போட்டிருக்கேன். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதனால தான் ஒரு மாதிரி கட்டியாக இருக்குது. இதை லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் போல் மூடி வச்சுக்க போகிறேன். அப்போ நமக்கு நல்லா அந்த ஃப்ரீஸ்லாம் போயிடும். மூடி வச்சுக்கலாம். அடுத்த பார்த்திங்கன்னா குக்கரும் பார்த்திங்கன்னா 3 விசில் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. நமக்கு அந்த பாசி பயிரெலாம் சூப்பராக வெந்து சூப்பரான ஒரு வாசனையாக இருக்குது. நம்ம அந்த பெருங்காயெல்லாம் போட்டோம்ல, அதனால் இதை நம்ம நல்லா மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். மிக்ஸு கொடுத்துட்டு நம்ம நல்லா மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தால் நீங்கள் வடிகட்டிட்டு மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். சரி, தண்ணி அளவாக இருந்ததுனால நான் அப்படியே வச்சு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கிறேன். நல்லா நைஸாக கொஞ்சம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாசிப்பயிர் கடைசல், செம டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு, சப்பாத்தி, தோசைக்கு இதுக்கெல்லாமே வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் போல் நல்லா கடைஞ்சி விட்டுக்கிறேன். மற்ற உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு மசிக்கிறதுக்கு நம்ம வச்சுருப்போம்ல, அதில் கூட நல்லா மசிச்சுக்கலாம். மிக்ஸியில் அடிச்சிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கொலன்னு இருக்கும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கடைஞ்சிக்கிட்டோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் நேரம் போல் கடைஞ்சிட்டேன். இப்போ இதுக்கு கொஞ்சமாக கூட தண்ணி ஊற்றிக்க போகிறேன். சூடாக தண்ணி வச்சுருக்கேன், அதை 1 கிளாஸ் போல் ஊற்றிருக்கேன். நல்லா சுடு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ கடுகு, கருவேப்பிலைலாம் தாளித்து கொட்டினா நமக்கு சூப்பரான பாசிப்பயிர் கடைசல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த தேங்காய் போட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ நல்லா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. மிக்ஸ் பண்ணி இறக்குனா நம்மளோட கோவக்காய் பொரியலும் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. டக்குன்னு நமக்கு லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டான லஞ்சு. அது இல்லாமல் ரொம்பவே ஹெல்த்தியானது இந்த கோவக்காய் பொரியலும் நம்ம பாசிப்பயிர் கடைகளும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா மூடி வச்சுக்க போகிறேன். அவ்வளோதான், பொரியல் ரெடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்னதாக தாளிக்கிற பேன் வச்சுருக்கேன். கொஞ்சமாக கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டிருக்கலாம். அது வந்து இந்த பாசிப்பயிறு கடைசல் இருக்குல்ல, அதுக்கு வந்து தாளிக்கிறேன். நல்லா இப்போ பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே ஒரு கொத்து போல் கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம கலந்துட வேண்டியதான். தாளிப்பும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கலந்துட்டு. அவ்வளோதான், சூப்பரான லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு தெரியப்படுத்துங்க. மறக்காமல் அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.